ஐவர்ஸ் செமினார். ஸோ மார்க்கெட் செம்மையா வந்து மேலே ஏறியிருக்கு. அப்படி ஒரு கேப் அப் குடுத்து வந்துட்டு இந்த 1 மினிட்ல ஃபர்ஸ்ட் கேண்டில் பார்த்தோம்னாக்கா, ஆல் டைம் ஹை 26,325. பட் இன்னைக்கு வந்து 26,341, கிட்டத்தட்ட ஒரு 15 பாயிண்ட். ஜஸ்ட் அப்படி ஒரு ஃப்ளிக் மாரி அப்படி வந்து குடுத்துட்டு, ஒரு மின்னல் மாரி அடிச்சுட்டு, அகைன் அந்த 700 அந்த கேப் அப் வந்துட்டு அப்படியே வந்து கிட்டத்தட்ட அந்த மார்க்கெட்ல வந்து த்ரூஅவுட் மார்க்கெட் வந்து மெயின்டெயின் ஆயிட்டு இருந்தது. பட் இந்த உற்சாகமும், உந்துதல் எத்தன நாளைக்கு அப்படின்றது கொஞ்சம் வந்து கேள்விக்குறியா இருக்குது. சார்ட்ல எனக்கு என்னவோ அப்படிதான் தெரியுது. அது எல்லாமே என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதே மாரி இன்னைக்கு வந்து ஏசியன் மார்க்கெட் எல்லாமே பார்த்தோம்னாக்கா, சூப்பர் டூப்பரா வந்து பிச்சுக்கிட்டு போயிட்டுருக்கு மார்க்கெட்டு. அதுவும் என்னன்னு பார்க்கலாம். அதெல்லாம் இருக்கட்டும். 2 நாள் ஆள காணோம். பட்ஜெட் அன்னைக்கு முக்கியமான நாள் அன்னைக்கு ஆள காணோமே அப்படின்ட்டு ஒரு வேளை வந்து நீங்க நினைச்சீங்கன்னாக்கா, அதுக்கு ரீசன் வந்துட்டு இருக்கு. சில டைம் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, இது வந்து பட்ஜெட் அன்னைக்கு நான் ஃபுல்லா மார்க்கெட்ல தான் இருந்தேன். எண்ட் ஆஃப் மார்க்கெட் 3:30 மணி முடிய வரைக்கும் மார்க்கெட்ல இருந்தேன். மார்க்கெட்ல அன்னைக்கு வந்து போஸ்ட் மார்க்கெட் பண்றது எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். எப்பவுமே வந்து மார்க்கெட் முடியறதுக்கு முன்னாடியே வந்து அன்னைக்கான வீடியோவுக்கு வந்து ரெக்கார்டிங்க்கான இது வந்து கொஞ்சம் பேரலலா வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். சில இது மார்க்கெட் முடிஞ்சோனே சில அப்டேட்ஸ் மட்டும் வந்து கன்டென்ட்ல வந்து அப்டேட் பண்ணிட்டு வீடியோ ரெக்கார்டிங் வந்து மோஸ்ட்லி 4 4:30 ஆரம்பிச்சு 5 மணிக்குள்ள அப்லோட் பண்ணிடுவேன் நானு. ஸோ அன்னைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, இதே மாரி தான் பண்ணேன் நானு. இந்த தம்ப்நெயில் பார்த்தா தெரியும். ஆக்சுவலா அன்னைக்கு வீடியோ போடல. இந்த தம்ப்நெயில் தான் பண்ணிட்டு இருந்தது. ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னன்னாக்கா, அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்துட்டு எஸ்டேட் ஏத்தி மார்க்கெட் வந்து செம்மையா வந்து கீழ வந்தது. எனக்கு வந்து இந்த இமேஜ் வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு என்ன சொல்ல, ஒரு கான்செப்ட் எனக்கு இதான். சீதாராமன் நிர்மலா சீதாராமன் வந்து ஒரு குழந்தைய வந்து குச்சி வச்சு அடிக்கிற மாரி. அந்த குழந்தை யாருன்னா அதுதான் மார்க்கெட். அந்த குச்சி தான் வந்து எஸ்டிடி. சரி அப்படின்ட்டு நான் வந்து ஜெமினி, கூகுள் ஜெமினி அந்த ஏஐட்ட போயிட்டு இது மாரி நிர்மலா சீதாராமன் பீட்டிங் வித் ஸ்டிக் டு சில்ட்ரன் அப்படின்ற மாரி ஒரு ப்ராம்ப்ட் வந்து பண்ணேன். அதுக்கு வந்து என்னன்னா ஒரு 10, 15 நிமிஷம் பிளிங்க் பண்ணிட்டு என்ன சொன்னுச்சுனாக்கா, இது மாரி பொலிட்டிக்கல் லீடர் வந்து இந்த மாரி ஒரு இமேஜில கொண்டுட்டு வர முடியாதுன்ற மாரி வந்து ஒரு ஆன்சர் வந்தது. சரின்ட்டு நிர்மலா சீதாராமன் எடுத்துட்டு, எ லேடி பீட்டிங் எ சைல்டு வித் ஸ்டிக் அப்படின்ற மாரி வந்து திரும்ப ஒரு ப்ராம்ப்ட் குடுத்தேன். ஸோ அதுக்கு என்ன சொன்னுச்சு அப்படின்னாக்கா, கொஞ்சம் நேரம் அப்படி பிளிங்க் பண்ணிட்டு நானோ பனானால கொஞ்சம் வந்தது. பட் அகைன் இமேஜ் வரல. அப்புறம் ரிசல்ட் என்ன சொன்னுச்சுனாக்கா, இது வந்து குழந்தைய இது பண்ற மாரி இருக்கு. ஸோ அபியூஸ் பண்ற மாரியும் இருக்கு. இது வந்து நான் குடுக்க முடியாது அப்படின்னது. ஆஹா! ஏஐ இந்த அளவுக்குலாம் யோசிக்குதா அப்படின்ட்டு, சரி ஜெமினி வேலைக்கு ஆவல. இத விட்டுறலாம்னு சொல்லிட்டு, நேரா மைக்ரோசாஃப்ட் கோபைலட் அந்த ஏஐல போயிட்டு, கிட்டத்தட்ட இதே ப்ராம்ப்ட் ஃபர்ஸ்ட்டு குடுத்தேன். அதுவும் கிட்டத்தட்ட இதே மாரி ஆன்சரு. செகண்ட் ப்ராம்ப்ட்டும் இதே ஆன்சர். சரி இது ஏஐ வந்து ரொம்ப உஷாரா இருக்குது. சரி ஏஐட்டருந்து நம்ம இமேஜ வாங்க முடியாது போல அப்படின்ட்டு என்ன பண்ணேன், ப்ராம்ப்ட்ட மாத்துனேன். ஆ எ லேடி பீட்டிங் த மார்க்கெட் வித் ஸ்டிக் அப்படின்ட்டு. ஸோ அப்புறம் தான் எனக்கு வந்து இந்த இமேஜ் கிடைச்சது. ஸோ இந்த கிட்டத்தட்ட இந்த இமேஜ் மட்டும் நான் கான்செப்ட் பண்ண, ஐடியேட் பண்ண இந்த இமேஜ் எடுக்கிறதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவர் ஆச்சு எனக்கு. தென் வந்து இந்த கன்டென்ட், இந்த டெக்ஸ்டைல் கன்டென்ட் எல்லாம் வந்து இந்த தம்ப்நெயிலுக்கு முன்ன கிட்டத்தட்ட நியர்லி ஒரு 1 ஹவர் வந்து ஒர்க் பண்ணியிருப்பேன். ஸோ எல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் மார்க்கெட் ரிலேட்டட் கன்டென்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஸோ ஏன் இவ்வளோ நான் சொல்றேன் அப்படின்னாக்கா, நாம என்னமோ ஒரு ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் அதிகபட்சம் ஒரு ஆவரேஜா ஒரு வீடியோ பண்ணிர்றோம். சில பேர் கொஞ்சம் அப்படியே ஸ்கிப் பண்ணி பார்க்குறோம். சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமயே பார்த்துர்றோம். பட் ஒவ்வொரு வீடியோவுக்கும் அந்த வீடியோ வந்து சூப்பரா இருந்தாலும் சரி, இல்லனாலும் சரி. பட் ஒரு வீடியோவுக்கு வந்து குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 2 1/2 மணி நேரம், ஈவன் சம்டைம் 3 மணி நேரம் கூட ஆயிடும் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு. ஸோ இந்த அளவுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரெயின் எடுத்து ஒரு ப்ரிப்பேர் பண்ற வீடியோவுக்கு வந்துட்டு, நமக்கு ஏதாவது ஒரு உந்துதல் மார்க்கெட்டிங் எப்படி ஒரு மொமெண்டம், ஒரு உற்சாகம் தேவைப்படுதோ, அதே மாரி கன்டென்ட் கிரியேட்டர்ஸ் நமக்கு வந்து ஒரு உற்சாகம் வேணும். அந்த உற்சாகம் யார் குடுப்பாங்க? ஆப்வியஸ்லி நீங்க தான் குடுக்கணும். எப்படி குடுக்க முடியும்? ஜஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன்ல ஒரு லைக்கு, ஒரு லைக் பட்டன்ல ஒரு கிளிக்கு. இதுதான் வந்து உங்ககிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கிறது. ஸோ இவ்வளோதும் சொன்னதுக்கு ரீசன் வந்துட்டு சம்டைம் இவ்வளோதும் பண்ணிட்டு கூட பண்ணேன்னாக்கா, லாஸ்ட் மொமெண்ட்ல வந்து என்னால வந்து வீடியோ போட முடியல. என்னாச்சு அப்படின்னாக்கா, வீட்டுக்காரம்மா வந்து ஒரு ஃபங்ஷனுக்கு போனோம். போயிட்டு வந்து பண்ணிக்கலாமே அப்படின்னாங்க. நம்ம தான் தெரியுமே சாப்பாடு முக்கியமா, சங்கம் முக்கியமான சாப்பாடு தான் முக்கியம்னு நம்ம சொல்லுவோம். அதே மாரி வீட்டுக்கறி முக்கியமா, யூடியூப் முக்கியமா அப்படின்னாக்கா, வீட்டுக்கறி தான் முக்கியம்னு சொல்லி ஆகணும்.
அப்படி ஏதோ சொன்னான்னு சரி போயிட்டு வந்து பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இன்றைக்கி வீடியோ வந்து ஸ்கிப் ஆயிடுச்சு. பட் நேற்று வேறு ஒரு ப்ரோக்ராம் வந்து ஆல்ரெடி ஷெட்யூலில் இருந்தாலும் பண்ண முடியல. ஸோ திஸ் ஒன் நடந்தது. ஸோ டோட்டல் கன்க்ளூஷன் நான் சொல்ல வந்தது என்னன்னாக்கா, ரொம்ப எஃபோர்ட் போட்டு நம்ம வந்து ஒன்று பண்ணுறோம். ஸோ உங்களுடைய அந்த ஒரு 2 கிளிக் தான் வந்து உற்சாகம் நமக்கு. ஓகே. ஸோ ஐ திங்க் ஃபுல்லாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, லைக் பண்ணுவீங்க நம்பிக்கையோட மேற்கொண்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இங்கே பேசுகிறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஷேரிங் மை வியூஸ், அவ்வளோதான். எப்பயுமே ஒரு நல்ல ஒரு ட்ரேடர், இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா உங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி ஓன் டெசிஷன் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். ஓகே. ஐ திங்க் எனக்கு ஐப்போ எதுவும் கிடையாது. டைரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஏஷியா மார்க்கெட் சொன்னேன் இல்லையா? ஸோ ஏசியா பெசிபிக் ரீஜன் மார்க்கெட். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ஜப்பான் மார்க்கெட் வந்து 3.97% வந்து கிட்டத்தட்ட 4%. நம்ம நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட 3% போயிருந்தது. மோர் தேன் 3%. பட் எண்ட் ஆஃப் த மார்க்கெட்டில் பார்க்கும்போது 2.55%. ஹியூஜ் பர்சன்டேஜ். அதே மாதிரி இந்தோனேஷியா வந்து ஐடிஎக்ஸ் காம்போசிட் இண்டெக்ஸும் வந்து நியர்லி 2%. சவுத் கொரியன் மார்க்கெட் கோஸ்பி பார்த்தீங்கன்னா இது சவுத் கொரியன் மார்க்கெட். இது 6.84 இன்றைக்கி வந்து அவங்க வந்து அப்பர் சர்க்கியூட் அடிச்சிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஓவரால் ஏஷியன் ஸ்பெசிஃபிக் மார்க்கெட் மட்டுமே செம்ம பூஸ்டில் இருக்குது. நாம் வீக்லி இந்த வீடியோ பண்ணுவோம் இல்லையா, என் பார்வையில் உலக சந்தைகள். ஸோ தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தோம் ஏஷியன் மார்க்கெட் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டு. பட் நம்ம மார்க்கெட் தான் இது வரைக்கும் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலை. இப்போவும் கிட்டத்தட்ட அப்படி தான். இது எப்படின்னாக்கா ஒரு 4 நாள் முன்னாடி கிட்டத்தட்ட எந்த இடத்துல இருந்தோமோ அந்த இடத்துல வந்துட்டு பருத்தி மொட்டை குடல்ல இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பட்ஜெட் அன்றைக்கி அடித்தாங்க. இன்றைக்கி வந்து ஏற்றுனாங்க, கிட்டத்தட்ட லெவலில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து எப்படின்றத நம்ம சார்ட்டில் பார்க்கலாம். ரைட். ஸோ ஃபஸ்ட் வந்து இன்றைக்கி ப்ராட் மார்க்கெட் பார்க்கும்போது நிஃப்டி 639 பாயிண்ட்டு. ஸோ நிஃப்டி ஓப்பன் உடனே 700 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட கேப் அப்பில் ஆகிட்டு, அந்த 1 மினிட் கேண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட தெரியும். சும்மா ஒரே ஸ்ட்ரைக், அந்த சர்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு ஸ்பைக் மாதிரி சும்மா அடித்தது. அது வந்து பழைய ஆல் டைம் ஹை வந்து 26,325 வந்து பிரேக் பண்ணி அங்கேருந்து ஒரு 16 பாயிண்ட்டு 341 அடிச்சுட்டு அதே கேண்டில் வந்து கிட்டத்தட்ட கீழே இறங்குனது 700க்கு. ஸோ கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து அந்த ரேஞ்சிலே வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ எத்தனை பேருடைய போர்ட்ஃபோலியோ இன்றைக்கி அடி வாங்கியிருக்கும், எத்தனை பேர் போர்ட்ஃபோலியோவில் பால் பார்த்துருக்கும் தெரியல. இந்த மாதிரி எல்லாம் வந்து நடக்கிறது வந்து சிலருக்கு வந்து பெரிய ஒரு அதிர்ஷ்டமாக இருக்கும், சிலருக்கு வந்து ஒரு பெரிய துரதிர்ஷ்டமாகவும் இருக்கும். ஸோ இதுதான் நடக்கும். ஸோ தென் லார்ஜ் கேப் கிட்டத்தட்ட 657 பாயிண்ட்டு, மிட் கேப் வந்து 2.92, ஸ்மால் கேப் 2.94, மைக்ரோ கேப் 3.72 எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா மோர் தென் 2%, சம்மோ நியர்லி 3% அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ செம்ம வந்து பூஸ்ட் எல்லா இண்டெக்ஸுக்கும். அதே மாதிரி செக்டோரல் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி வந்து சூப்பர் டூப்பர் அடித்தது வந்துட்டு நிஃப்டி ரியாலிட்டி. ஸோ ரியாலிட்டி வந்து ரீசெண்ட் பாஸ்ட் வந்து நிறைய கொஞ்சம் அடி வாங்கிட்டு இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து 4.79% வந்து டாப் கெய்னர் அப்படின்னு சொல்லலாம். லீஸ்ட் அப்படின்னாக்கா எஃப்எம்சிஜி 0.36%. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் மோர் தென் 2% எல்லா செக்டரும். இதுதான் வந்து செக்டரல் வைஸ் நிலவரம். நம்ம சார்ட்டில் வந்து எல்லாமே எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ நிஃப்டி சார்ட் பார்த்துட்டு இருந்தோம் பாருங்கள். இந்த கேண்டில் வந்து எங்கே போய்ட்டு எங்கே அடிச்சிருக்கிறோம் பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட வந்து இது நம்ம 5 மினிட்ஸில் பார்த்தோன்னா நீட்டாக தெரியும். அந்த ஃபஸ்ட்டு கேண்டில் மட்டும் அடிச்சுட்டு கிட்டத்தட்ட மார்க்கெட் அதே இடத்துல வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருந்தது. இதை விட இன்னொரு கூத்து என்னன்னாக்கா, வீக்லி கேண்டில் காட்டுறோம் பாருங்கள். ஆல்ரெடி நம்ம என்னுடைய லாஸ்ட் வீடியோவில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். இதே சப்போர்ட் 24,600 வந்து சப்போர்ட் சொல்லியிருந்தேன். மேலே வந்து பழைய ஹை தான் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தேன். இந்த 25,400 கிராஸ் ஆச்சுன்னாக்கா இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாகவே இருக்காதுன்னு சொல்லியிருந்தேன். 25,800 பார்த்தீங்கன்னாக்கா அளந்து வச்ச மாதிரி அந்த கேண்டில் எப்படி வந்துருக்கு பாருங்க. இதை வந்து ஆல்ரெடி என்னுடைய பழைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு தெரியும். இதே சப்போர்ட் கொடுத்துருப்பேன். எக்ஸாக்டாக வந்து அங்கே வந்து ஃபார்மேஷன் வந்திருக்கு. ஸோ ஓவராலாக நம்ம வந்து டீக் கேண்டில் நம்ம மார்க்கெட் பார்க்கும்போது வந்துட்டு திருப்பும் வந்து இங்கேருந்து அந்த பழைய ஆல் டைம் ஹை போகிறது வந்து ஒரு குதிரை கொம்பாக இருக்குன்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னாக்கா எல்லா மார்க்கெட்டும் வந்து செம்ம பீக்கில் இருக்குது. இது எத்தனை நாளைக்கு நடக்கும்ன்றது தெரியல. நம்ம மார்க்கெட் தான் வந்து இது மாதிரி எனக்கு ஸ்பைக் ஆகிட்டே இருக்கே தவிர இது எனக்கு வந்து தொடர்ந்து நகரும்னு தெரியல. ஒருவேளை இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே வந்தால் கூட வந்து இந்த ஆல் டைம் ஹை இந்த 26,325 அப்படின்றது ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணும்.
மேலே போகிறது வந்து எனக்கு இன்னும் ஒரு பெரிய கரெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி வந்து அது கிராஸ் பண்ணி மேலே போகுன்ற மாதிரி எனக்கு தோணலை. போணுச்சுன்னா நல்ல விஷயந்தான், பார்க்கலாம். தென் வந்து பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 60,100 வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஒரு ஸ்பைக் அடிச்சுட்டு முடிஞ்சது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே இடத்துல தான் முடிஞ்சிருக்கு. இதை தாண்டி போகும்போது தள்ளி எப்போவுமே இந்த ஒரு கேப் எப்போவுமே வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு கேப் வந்துச்சு அப்படின்னாக்கா அந்த கேப் வந்து ரீஃபில் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி கேப் வந்து எகைன் அது ரீஃபில் பண்ணுதோ அப்படின்றத பார்ப்போம். வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஐடியும் அதே மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி ஒரு செம்ம கேப்பை கொடுத்து முடிகிறதெல்லாம் வந்துட்டு எகைன் சொல்கிறேன், சிலருக்கு வந்து அந்த நாளில் வந்து சிலருக்கு ஃபேவரபுளாக பொசிஷன் எடுத்தவங்களுக்கு பெரிய ஜாக்பாட்டு, மற்றவங்களுக்கு அது நேர் ஆப்போசிட்டு. எவன் கண்ணில் விழிச்சனோ தெரியல அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கும். ரைட். அதே மாதிரி ஸ்மால் கேப் பார்க்கும்போது அதுவும் நல்ல ஒரு கேப்பு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து இது 16,450 வந்து இருக்கும். ஸோ ஓவரால் இந்தியன் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு அடி அடித்தாங்க, திரும்ப ஒரு தூக்குனாங்க, ஒரு லெவலில் தான் கிட்டத்தட்ட வந்து கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. ஸோ இதில் வந்து சந்தோஷப்படுறதுக்கோ வருத்தப்படுறதுக்கோ எதுவுமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஆஸ் யூஸ்வல் மார்க்கெட் இருந்த கண்டிஷன்லன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இன்னும் ஃபர்தராக வந்து ஒரு முடிஞ்சது. பட்ஜெட் வந்து ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டர் எதிர்பார்த்தோம், வரல. ஒருவேளை அது வந்திருந்தனாக்கா அதுவும் பாசிட்டிவாக வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேவரபுளாக இருந்திருந்து இந்த ட்ரம்ப் ஐயா அவர்கள் 18% இன்னைக்கு குறைச்சார் இல்லையா டேரிஃப், அதையும் குறைச்சிருந்தானாக்கா 27,000 கூட மார்க்கெட் போயிருக்கும். ஸோ இது வந்து ஒரு பெரிய நெகட்டிவ், ஒரு பெரிய பாசிட்டிவ் வந்து மார்க்கெட்டை நியூட்ரலைஸ் பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். நியூட்ரலைஸ் இந்த சென்ஸ் தெர் இஸ் நோ நெகட்டிவிட்டி, தெர் இஸ் நோ பாசிட்டிவிட்டின்ற லெவலுக்கு தான் இப்போ மார்க்கெட் இருக்குது. ஸோ ஃபர்தராக வந்து அடுத்த ஒரு ஃபியூ செஷன்ஸ் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுத்த டைரெக்ஷன் வந்து கிளியராக சொல்ல முடியும். ஸோ இதுதான் வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட் சங்கதி. தென் பெரிய நான் யூஎஸ் மார்க்கெட் பார்க்கும்போது நேற்று டவ் வந்து 500 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. S&P 537 பாயிண்ட், நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ் 130 பாயிண்ட் வந்து நல்லா பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஸோ அவங்க மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா எகைன் அவங்கள ஆல் டைம் ஹை வந்து பிரேக் பண்ண முடியல. ஸோ டெவலப் பார்க்குறோம். அதே மாதிரி S&P 500 பார்த்தீங்கன்னாக்கா ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணல, கன்சல்டேஷன் தான் ஆகிட்டுருக்கு நியர் ஆல் டைம் ஹையில். நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா ஆல் டைம் ஹை எகைன் இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணது எகைன் டெஸ்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், ஹியூஜ் ரெசிஸ்டன்ஸ் செல் ஆஃப் எகைன் மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கேன். ஸோ யூஎஸ் மார்க்கெட்டும் சரி, நம்ம மார்க்கெட்டும் ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கு. ஏதாவது ஒரு நெகட்டிவ்னஸ் இருந்ததுனாக்கா கொஞ்சம் ஹெவி கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் அது கிராஷாக வருமானது எனக்கு கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா கிராஷ் எப்போவுமே வருது, ஸோ அது நம்ம கரெக்டாக வந்து இந்த இதில் காட்டாது. ஒரு கரெக்ஷன் மாதிரி வந்து அது கரெக்ஷன் கண்டினியூ ஆகும் ஹெவியாக, அதுதான் நம்ம கிராஷ்னு சொல்ல முடியும். ஸோ கரெக்ஷனுக்கு வந்து நம்ம ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோஃபார் வந்து எனக்கு ஒரு நல்ல எகைன் ஒரு கரெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் தோணுது. ஸோ இதுதான் ஓவரால் நிலவரம். ஸோ ஒன்ஸ் அகெயின் நீங்கள் வந்து நிறைய ஏதாவது பொசிஷன் வச்சுருந்தீங்கன்னாக்கா பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு இருக்கிறது தான் ரொம்ப நல்ல விஷயம். ஃபர்தராக ரொம்ப வந்து ஒரு லாங் சைட் பொசிஷன் வந்து எடுக்க வேண்டாம். ஓகே, இது ரொம்ப லாங்காக வீடியோ போயிட்டுருக்கு. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நாளைக்கு பார்ப்போம். அன்டில் தென் பாய். தேங்க்யூ.